வெல்கம் டு ஜேகே விஸ்டம் வேர்ல்ட். சமச்சீர் புக் சீரீஸ் ஃபார் டிஎன்பிஎஸ்சியில் இன்னைக்கு நம்ம ஹிஸ்ட்ரி பார்க்க போகிறோம். தி கம்மிங் ஆஃப் த யூரோப்பியன்ஸ் லெசன் 11th ஹிஸ்ட்ரியில் வால்யூம் 2ல 16th லெசனாக கொடுத்துருக்காங்க. இதோட பார்ட் 1 வீடியோ நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. இது பார்ட் 2 வீடியோ பார்க்க போகிறோம். பார்ட் 1ல நாம யூரோப்பியன்ஸ் வரச்சுல இந்தியாவோட எக்கனாமிக்கல் லெவலா பொலிட்டிக்கலா இந்தியாவில் யார் இருந்தாங்க, இந்தியாவோட எக்கனாமி எந்த லெவலில் இருந்தது, நம்ம எக்ஸ்போர்ட் அதிகமாக பண்ணோமா இம்போர்ட் அதிகமாக பண்ணோமா, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம பார்ட் 1ல பார்த்தோம். இப்போ யூரோப்பியன்ஸ் ஒவ்வொருத்தராக வராங்க. யாரெல்லாம் வராங்க, எங்கெங்க அவங்களுடைய செட்டில்மெண்ட்ஸ் இருக்கு, அவங்களுக்கு யாரு ரைவலா இருக்காங்க, இந்த மாதிரி விஷயங்களை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா போர்ச்சுகீஸ். நான் ஆல்ரெடி சொன்னேன் 5 யூரோப்பியன்ஸ் வராங்க. ஃபர்ஸ்ட் வர்றது வந்து போர்ச்சுகீஸ் வர்றாங்கன்னா நம்ம லாஸ்ட் வீடியோலயே பார்த்தோம். வாஸ்கோடா காமா இவர் தான் இந்தியாவுக்கு வந்து டைரக்டா சீ ரூட் கண்டுபிடிப்பாரு. அவர் அப்படி ஃபர்ஸ்ட் டைம் வரச்சுல 170 மென்னோட 3 வெசல்ஸ்ல வந்திருக்காரு. அண்ட் இவர் வந்து இறங்கின இடம் என்னன்னு பாத்தீங்கன்னா கேலிக்கட், அதாவது கோழிக்கோடு அப்படின்னு சொல்லுவாங்க கேரளால. இந்த கேலிக்கட்ல தான் வந்து இறங்குவாங்க. கேலிக்கட்ல அப்ப ரூலரா இருந்தவர் பேரு ஜாமோரின். அவர் வந்து நல்லா அவருக்கு ஒரு வார்ம் வெல்கம் கொடுப்பாரு. சோ இவருக்கு தேவையான வசதிகள் எல்லாமே செய்து கொடுப்பாரு. அண்ட் வாஸ்கோடா காமா இங்க இருந்து அவர் வந்து இந்தியாவோட கூட்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு, அதாவது அவர் வரச்சுல வந்து 3 ஷிப்ஸ்ல வருவாரு. அந்த 3 ஷிப்ல 2 ஷிப் ஃபுல்லா இந்தியன் கூட்ஸை வந்து ஏத்திக்கிட்டு போவாரு. நம்ம 170 மென்னோட வந்தாருன்னு பார்த்தோம்ல, ஆனா திரும்பி போச்சுல ஒன்லி 55 தான் சர்வைவா இருப்பாங்க. அதாவது ஒன்லி 55 பேர் தான் உயிரோடையே போறாங்க. அதாவது முன்னாடி பழைய காலத்துல எல்லாம் கடற்பயணம் அப்படிங்கிறது வந்து ஒரு உயிரை துணிஞ்சு எடுக்கிற முடிவு தான், ஒரு அட்வென்ச்சரஸா இருக்கிறதுக்காக போறதுதான். ஏன்னா அப்ப வந்து இவ்வளவு டெக்னாலஜி கிடையாது, ஜிபிஎஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஒரு இடத்துல யாராவது கடல்ல தொலைஞ்சு போனா கூட கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்துலதான் இவங்க எல்லாரும் வராங்க. சோ 170 பேர் இருக்குச்சுன்னா 55 பேர் தான் சர்வேவாவே இருக்காங்க. அவங்க எப்ப திருப்பி ரிட்டர்ன் போறாங்கன்னா 29th ஆகஸ்ட் 1498 அப்போ ரிட்டர்ன் போறாங்க. இப்ப வாஸ்கோடா காமா அங்க போயிருவாரு. வாஸ்கோடா காமா வந்து யூரோப் போனதுக்கு அப்புறம் அவர் வந்து இங்க வாங்கின பொருட்கள் எல்லாம் அங்க ரொம்ப அதிகமான லாபத்துக்கு விற்பாரு. அதை பார்த்தோன்னே ஆல்ரெடி போர்ச்சுகல்ல வந்து அந்த போர்ச்சுகலோட பிரின்ஸ் வந்து இந்த கடற்பயணத்துல எல்லாம் ரொம்ப ஈடுபாடோட இருப்பாரு. அதுக்காக அவர் செயிலர் ஸ்கூல் கூட நடத்திக்கிட்டு இருப்பாரு. அவர் வந்து இப்போ வந்து அடுத்து ஒரு 1200 மென், அது 13 வெசல் அப்படின்னா என்னன்னா கப்பல்கள், 13 கப்பல்ல பெட்ரோ ஆல்வரஸ் கேப்ரல் அவருக்கு கீழே அனுப்புறாங்க. இந்த நேம் அப்புறம் இயர் எல்லாமே நீங்க ஹிஸ்டரியில கட்டாயம் படிச்சே ஆகணும். ஏதாவது கீ போட்டு படிச்சுக்கோங்க. பெட்ரோ ஆல்வரஸ் கேப்ரல் அவர் வந்து 1200 மென்னோட 13 வெசல்ஸ்ல வராங்க. இப்ப நெக்ஸ்ட் காமா, அதாவது நம்மளுடைய வாஸ்கோடா காமாவே திருப்பி வராரு. எப்ப வர்றாருன்னா 29th அக்டோபர் 1502 அப்போ வராரு. இது அவருடைய செகண்ட் விசிட். இந்த டைம் வந்து 20 வெசல்ஸ்ல வராரு. லாஸ்ட் டைம் வரச்சுல 3 வெசல்ல தான் வருவாரு. ஆனா இந்த டைம் வந்து 20 வெசல்ல வருவாரு. இப்ப இவர் வந்து கேலிக்கட்ல இருந்து கொச்சினுக்கு மாறிடுவாரு. ஏன்னு பாத்தீங்கன்னா ஒரு கேலிக்கட்ல ப்ராப்ளம் இல்ல, ஆனா கொச்சின்ல ஹார்பர் நல்லா இருக்கு அப்படிங்கிற ரீசனுக்காக இவர் கேலிக்கட்ல இருந்து கொச்சினுக்கு மாறிடுவாரு. அப்பதான் இவருக்கு தோணும் அந்த அரப்ஸ் வந்து அந்த டைம்ல மோனோபாலிஸ்டிக்கா ட்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ இவர் என்ன நினைப்பாருன்னா யூரோப்பியன் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா இவங்கள முதல்ல ஒழிச்சு கட்டணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து அவருக்கு வரும். அதனால இவர் வந்து என்ன பண்ணுவார்னா ஒரு 2 ஹிந்து ரூலர்ஸையே அவருடைய பர்பஸுக்காக சண்டையை இழுத்து விட்டுருவாரு. யாருக்குன்னு பாத்தீங்கன்னா கொச்சின் அண்ட் கேலிக்கட், இந்த ரெண்டுலயுமே இருக்கிற ஒரு 2 ஹிந்து ரூலர்ஸ் இருப்பாங்க. அவங்க 2 பேருக்கு இடையில எனிமிட்டியை கிரியேட் பண்ணி விட்டுருவாரு. அது மூலமா அரப்ஸை வந்து அவர் வந்து எப்படியாவது ஒழிச்சிடணும் அப்படின்னு டிசைட் பண்ணுவாரு. இந்த டைம் இவர் வந்திருக்கச்சுல கொச்சின்ல ஃபேக்டரி வைப்பாரு. ஃபேக்டரி அப்படின்னா இப்ப நம்ம வைக்கிற தொழிற்சாலைகள் அந்த மீனிங்ல இங்க கிடையாது. ஃபேக்டரி அப்படிங்கிறது என்னன்னா வேர் ஹவுஸ், அதாவது இந்த குடோன்கள்னு சொல்லுவோம்ல. இப்போ வந்து இங்கிலாந்துல இருந்து பொருட்கள் கொண்டு வராங்க அப்படின்னா ஒரு 2 கப்பல் நிறைய கொண்டு வர பொருள் எல்லாம் ஒரு ஃபேக்டரி, அதாவது ஒரு வேர் ஹவுஸ்ல வச்சு அதுக்கப்புறமா அதை இங்க விற்பாங்க. சோ அந்த மாதிரி வேர் ஹவுசஸ் வந்து கொச்சின்ல செட்டப் பண்றாங்க. அப்புறம் ஒரு பிரிசன் வந்து கண்ணூர் அப்படிங்கிற இடத்துல அவர் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்ப அப்படி கொஞ்ச நாள் போகுது. இப்ப போர்ச்சுகீஸ் என்ன நினைக்காங்கன்னா வருஷம் ஒரு எக்ஸ்பெடிஷன்ஸ், அதாவது வருஷத்துக்கு ஒருக்கா இந்தியாவுக்கு வர்றது போறது அந்த மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஒரு வைசிராயை நம்ம அப்பாயின்மெண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு டிசைட் பண்றாங்க. அதனால அவங்க ஃபர்ஸ்ட் போட்ட வைசிராய் யாருன்னு பாத்தீங்கன்னா பிரான்சிஸ்கோ டி ஆல்மெய்டா.
இவர் தான் ஃபர்ஸ்ட் வைசிராய் போர்ச்சுகீஸ் அப்பாயின்மெண்ட் பண்றாங்க. இவர் ஒரு பாலிசி ஃபாலோ பண்றாரு. அது என்னன்னா ப்ளூ வாட்டர் பாலிசி. அந்த ப்ளூ வாட்டர் பாலிசி அப்படின்னா என்னன்னா, ப்ளூ வாட்டர் அப்படின்னாலே நம்மளுக்கு தெரியுது கடல், கடல் சம்பந்தப்பட்ட எதையோ ஒன்னத்தை சொல்றாரு அப்படின்னு மட்டும் நம்மளுக்கு தெரியும். அதான் என்ன சொல்றாருன்னா, நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு நம்மளுடைய நேவியை வந்து ஸ்ட்ரென்தன் பண்றோமோ அதுதான் ரொம்ப முக்கியம். அதாவது நம்ம செட்டில்மெண்ட்ஸ் உள்ள கொண்டு போய் ஃபேக்டரி வைக்கிறது, வேர் ஹவுஸ் வைக்கிறது, இது எல்லாத்தையும் விடையும் நம்ம நேவி ஷிப்ஸை வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணணும். அப்படின்னாதான் நம்ம வந்து இங்க சர்வைவ் பண்ண முடியும் அப்படின்னு அவர் ஒரு ப்ளூ வாட்டர் பாலிசியை ஃபாலோ பண்றாரு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அல்புகர்க் வந்து 1509ல இருந்து 1550 வரைக்கும் இவர் வந்து வைசிராயா இருக்காரு. இவர் வந்து யாருடைய சக்சஸர் பாத்தீங்கன்னா ஆல்மெய்டா. நான் சொன்னேன்ல ப்ளூ வாட்டர் பாலிசி ஆல்மெய்டா, அவருக்கு சக்சஸரா வர்றவர் தான் இந்த அல்புகர்க். இவர் தான் ரியல் ஃபவுண்டர். அதாவது ரியல் ஃபவுண்டர் அப்படின்னா என்ன, நல்ல ஸ்ட்ராங் ஹோல்டு இருக்கும், எக்ஸ்பான்ஷன்ஸ் நிறைய இருக்கும். இந்த மாதிரி இருந்ததுன்னா அவங்கள ரியல் ஃபவுண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்புகர்க் வந்து ரியல் ஃபவுண்டர் ஆஃப் தி போர்ச்சுகீஸ் எம்பையர் இன் இந்தியா. இவர் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, விஜப்பூர் ரூலர் யூசுப் அடில் ஷா அவரை வந்து தோற்கடிச்சு கோவாவை கேப்சர் பண்ணுவாரு. அது எப்பன்னு பாத்தீங்கன்னா 1510ல நடக்கும். 1510ல இவர் யூசுப் அடில் ஷான்னு சொல்லுவாங்க. யூசுப் அடில் கானை வந்து பிஜப்பூர் ரூலர் அவரை தோற்கடிச்சு கோவாவை கேப்சர் பண்றாரு. இவர் கோவாவை வந்து ஒரு கமர்ஷியல் சென்டர் ஆக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா ஷிப்பையுமே இந்த ரூட் வழியா போங்க அப்படின்னு வந்து சொல்லுவாரு. அண்ட் இவர் என்ன பண்ணுவாருன்னா, கோவால வந்து எல்லா மதத்தை சார்ந்தவங்களும் எல்லா சமயங்களை சார்ந்தவங்களும் செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணுவாரு. அண்ட் இவர் வந்து யூரோப்பியன்ஸை வந்து நீங்க வந்து இந்தியன் விமனை மேரி பண்ணுங்க, இந்தியன் விமனை மேரி பண்ணீங்கன்னா ஒரு மேரிட்டல் ரிலேஷன்ஷிப் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. இதனால பின்னாடி வந்து யுரேஷியன் அப்படிங்கிற ஒரு ரேஸ் உருவாகிறதுக்கே இது காரணமா இருந்தது. சோ இப்போ இவர் வந்து மலாக்கா அப்படிங்கிறது மலேசியா, அது வந்து முஸ்லிம் கையில இருந்தது. அதை இவர் வந்து கான்குவர் பண்ணிடுவாரு. இந்த மலாக்கா அப்படிங்கிறது வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஏரியா. ஏன்னு பாத்தீங்கன்னா, இந்த மலாக்கா ஸ்ட்ரைட் வந்து இது மூலமா தான் இந்தியா சைனாக்கு இடையில வந்து ஒரு ட்ரேட் ரூட் வந்து இந்த வழியா தான் இருக்கும். ஸோ இந்த இடத்த வந்து அவங்க கேப்சர் பண்ணிடுவாங்க. அண்ட் அப்புறம் வந்து மெக்கா, கெய்ரா, இந்த எல்லா ரூட்டையுமே இவங்க வந்து கேப்சர் பண்ணி அவங்களோட எம்பையரையே எக்ஸ்டெண்ட் பண்ணிடுவாங்க. அரப்ஸை வந்து அட்டாக் பண்ணுவாங்க. அண்ட் இவங்க ஏடனை வந்து இவங்க கிட்ட எடுத்துக்கிடுவாங்க. போர்ச்சுகீஸ் வந்து ஏடனை கேப்சர் பண்ணிடுறாங்க. பாத்துக்கோங்க, அல்புகர்க் பீரியட்ல தான் இது எல்லாமே நடக்கு. அல்புகர்க் கோவாவை கேப்சர் பண்றாரு, இந்தியன் விமனை மேரி பண்ணுங்க அப்படின்னு என்கரேஜ் பண்றாரு. அண்ட் ஏடனை கேப்சர் பண்றாரு. ஆர்முஸ் இதெல்லாம் பெர்ஷியன் கல்ஃப் பக்கத்துல இருக்கிற கண்ட்ரிஸ். இந்த ஆர்முஸை வந்து கண்ட்ரோல்ல வச்சிருக்காரு. 1515ல ஆர்முஸை கண்ட்ரோல்ல வச்சிருக்காரு. இவர் வந்து சதிய வந்து பிராக்டிஸை வந்து அபாலிஷ் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்றாரு. அப்ப பாருங்க, பிரிட்டிஷ் இருக்கச்சுல இங்க சதி இருந்திருக்கு. சதி அப்படின்னா என்னதுன்னா, விடோ, அதாவது ஒரு கணவர் இறந்துட்டாரு அப்படின்னா அந்த கணவர் இறந்த அந்த ஈம தீயில வந்து அவங்களோட ஒய்ஃபையும் உள்ள போட்டு அதுல எரிய விட்டுருவாங்க. இது வந்து ஒரு காலத்துல பெண்கள் விரும்பி செஞ்ச விஷயத்த பிற்காலத்துல வந்து அது ஒரு கம்பல்ஷன் மாதிரி, கட்டாயம் ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்கன்னா ஒய்ஃப் வந்து அந்த மாதிரி அந்த ஃபயர்ல விழுந்து செத்துறணும் அப்படிங்கறத கொண்டு வராங்க. அதுதான் சதி. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நினோடா குன்ஹா. இவர் வந்து வைசிரா. இவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, பேசினை வந்து கேப்சர் பண்றாரு. எப்பன்னு பாத்தீங்கன்னா 1534ல பேசினை கேப்சர் பண்றாரு. 1537ல டயூவை கேப்சர் பண்றாரு. அண்ட் டாமன் போர்ட்டை வந்து 1559ல இமாத் அல் முல்க் இவர்கிட்ட இருந்து வாங்குறாரு. டாமனை இமாத் அல் முல்க் கிட்ட இருந்து வாங்குறாரு. அடுத்து ஆண்டோனியோ டி நொரான்ஹா 1571ல இவரோட பீரியட்ல தான் அக்பர் இருக்காருல, முகல் ரூலர் அக்பர், அவர் வந்து குஜராத்ல கேம்பே அப்படிங்கிற இடத்த விசிட் பண்றாரு. மொத போர்ச்சுகீஸும் முகல் எம்பரரும் ஒரு கான்டாக்ட் வைக்கிறாங்க அப்படின்னா இவருடைய பீரியட்ல தான், ஆண்டோனியோ டி நொரான்ஹா பீரியட்ல தான் வைக்கிறாங்க. போர்ச்சுகீஸ் வந்து சிலோன் மேல இவங்களுடைய அந்த பவரை வந்து இன்க்ரீஸ் பண்றாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா, கொலம்புல வந்து இவங்க ஒரு ஃபோர்ட் கட்டி அங்க வந்து இவங்களுடைய பவரை இன்க்ரீஸ் பண்றாங்க. நல்லா தான் போய்கிட்டு இருக்கு போர்ச்சுகீஸோட இது. ஆனா அதுக்கப்புறமா லேட்டரா டச்சு, இங்கிலீஷ் இவங்க எல்லாம் வர போர்ச்சுகீஸுக்கு வந்து அவங்க வீழ்ச்சி அடைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எப்பன்னு பாத்தீங்கன்னா 1580ல பிலிப் II இவர் வந்து ஸ்பெயின்ல வந்து கிங்கா வருவாரு. இவர் என்ன பண்ணுவாருன்னா, போர்ச்சுகலை டிஃபீட் பண்ணி அதை அனெக்ஸ் பண்ணிடுவாரு. போர்ச்சுகலை வந்து தோற்கடிச்சு அதை அவர் கூட இணைச்சிருவாரு. சோ 1580ல ஸ்பெயின் அண்ட் போர்ச்சுகல் ரெண்டுமே மர்ஜ் ஆயிருது. டச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க போர்ச்சுகீஸை வந்து சிலோன்ல வந்து டிஃபீட் பண்ணிடுவாங்க.
அவங்க வந்து போர்ச்சுகீஸோட ஃபோர்ட் எல்லாத்தையுமே மலபார் கோஸ்ட்ல இருந்து சீஸ் பண்ணிடுவாங்க. இது எல்லாமே நம்மளுடைய போர்ச்சுகீஸோட வீழ்ச்சிக்கு காரணம் அப்படின்னு கூட நீங்க சொல்லலாம். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பெயினும் போர்ச்சுகலும் இணையிறது ஒரு வீழ்ச்சிக்கு காரணம். அப்புறம் டச்சோட ஆதிக்கம் அதிகமாகுது. சிலோனை கேப்சர் பண்றாங்க, மலபார் கோஸ்ட்ல சீஸ் பண்றாங்க போர்ச்சுகீஸ் செட்டில்மெண்ட் எல்லாத்தையுமே. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா பிரேசில்ல வந்து போர்ச்சுகீஸ் கோல்ட கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால இவங்க வந்து இந்தியால செட்டில்மெண்ட்டை பாதுகாக்கிறத விட எல்லாருமே பிரேசில் மேல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க. அதுவும் ஒரு ரீசன். The impact of Portuguese presence. போர்ச்சுகீஸ் வந்ததுனால இந்தியால அவங்க ஏற்படுத்தின தாக்கம் என்ன அப்படிங்கறத பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து அதாவது பொலிட்டிக்கல் ஹிஸ்டரி ஆஃப் இந்தியால முத ஒரு ஐரோப்பியர் வந்து இந்தியன் ரூலர்ஸை தோற்கடிச்சு அவங்களுடைய நிலப்பகுதிகளை கைப்பற்றினாங்க அப்படின்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அண்ட் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா புது மெத்தட்ஸை யூஸ் பண்றாங்க. அதாவது வார்ஃபேர்ல புது மெத்தட்ஸை யூஸ் பண்ணுவாங்க. போர் முறைகள்ல கன் பவுடர் யூஸ் பண்றது அண்ட் சுப்பீரியர் ஆர்ட்டிலரி யூஸ் பண்றது இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. அண்ட் அப்புறமா மோனோபாலிஸ்டிக் ட்ரேட் ஆஃப் தி அரப்ஸோடைய அந்த அவங்களுடைய மோனோபாலிஸ்டிக் ட்ரேடை வந்து இவங்க கண்டெயின் பண்ணுவாங்க. ஆக்சுவலா இது இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது. லேட்டரா பிரிட்டிஷ் வந்து கடற்கொள்ளையர்களை ரிமூவ் பண்றதுக்கு அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. ஏன்னா ஃபர்ஸ்ட் அரப்ஸை இவங்க ஒழிச்சிட்டாங்கன்னா அப்புறம் கடற்கொள்ளையர்களை சமாளிக்கிறது பிரிட்டிஷ்க்கு ரொம்ப ஈஸியா இருந்தது. ஆனா ஆக்சுவலா இது ஏன் வந்து போர்ச்சுகீஸ்க்கு ஒர்க் அவுட் ஆகலன்னு பாத்தீங்கன்னா, போர்ச்சுகீஸே கடற்கொள்ளையெல்லாம் ஈடுபட்டாங்க. அதனால அவங்களுக்கு அரப்ஸ் அவங்க கட்டுப்படுத்தினாலும் இவங்களே தான் கடற்கொள்ளையில ஈடுபடுறாங்களே, சோ அதனால அவங்களுக்கு யூஸ்லெஸ்ஸா போச்சு. அண்ட் நான் சொன்ன மாதிரி இந்த அல்புகர்க் வந்து யூரோப்பியன்ஸை இந்தியன் விமனை மேரேஜ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுனால ஒரு புதுசா யுரேஷியன் அப்படிங்கிற ஒரு ரேஷியல் குரூப்பே உருவாகிருச்சு. இவங்க பிரசன்ஸ் எங்க இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா சென்னையில சாந்தோம்ல இருந்தது. இப்பவும் பாத்தீங்கன்னா இந்த சென்னை சாந்தோம்ல இவங்களுடைய பிரசன்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியும். அண்ட் மயிலாப்பூரை வந்து போர்ச்சுகீஸோட பிளாக் டவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே வந்து பிரிட்டிஷ்க்கு பிளாக் டவுன் எதுன்னு பாத்தீங்கன்னா ஜார்ஜ் டவுன். இது ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். மயிலாப்பூர் வந்து போர்ச்சுகீஸ்க்கு பிளாக் டவுனு, பிரிட்டிஷ்க்கு வந்து ஜார்ஜ் டவுன் தான் பிளாக் டவுனு. இந்த டைம்ல வந்து ஜெசூட் மிஷனரிஸ் 2 பேர் வராங்க. அது யாரெல்லாம் பாத்தீங்கன்னா ராபர்டோ டி நோபிலி அண்ட் ஹென்ரிக்ஸ். இந்த 2 பேரும் ஜெசூட்ஸ் வராங்க. இந்த ராபர்டோ டி நோபிலி என்னன்னா தமிழ் அண்ட் சான்ஸ்கிரிட்ல நல்லா எழுத படிச்சாரு. இவரை வந்து ஃபாதர் ஆஃப் தமிழ் ப்ரோஸ் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ஹென்ரிக்ஸ் வந்து இவர் தான் தமிழ்ல பிரிண்டிங்க முத இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. அதனால இவரை ஃபாதர் ஆஃப் பிரிண்டிங் பிரஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா சீகன் பால்க் அப்படின்னு ஸ்பானிஷ்ல ஒருத்தர் வருவாரு. அவர் தான் பிரிண்டிங் பிரஸ்ஸை கண்டுபிடிச்சாரு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இது ஸ்கூல் புக்ல கொடுத்திருக்கு. சோ இதை அப்படியே படிச்சுக்கோங்க. ஹென்ரிக்ஸ் வந்து ஃபாதர் ஆஃப் பிரிண்டிங் பிரஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த போர்ச்சுகீஸுக்கும் முஸ்லிம் குரூப்ஸுக்கும் இடையில கிளாஷஸ் வந்துகிட்டே இருந்துச்சு. அரப்ஸை கண்டெயின் பண்ணாங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி பேர்ல் ஃபிஷரி அப்படிங்கிற கோஸ்ட்ல வந்து 1530s இவங்களுக்கு ரொம்ப ஃபைட் வரும். அதாவது ஃபிஷிங்க்கும் அந்த பேர்ல் டைவிங் ரைட்ஸ் யாருக்கு அப்படிங்கறதுக்காண்டி நிறைய கிளாஷஸ் வரும். இந்த டைம்ல வந்து இந்த பரவாஸ் வந்து அவங்க ஒரு குரூப் கிளம்பி போய் போர்ச்சுகீஸ் அத்தாரிட்டிஸ் கொச்சின்ட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. என்னன்னா இந்த அரப்ஸ் வந்து எங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்றாங்க, அவங்க அட்ராசிட்டிஸை வந்து தாங்க முடியல, எங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுங்க அந்த மாதிரி கேட்பாங்க. சோ போர்ச்சுகீஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ரோமன் கேத்தலிக் பிரீஸ்ட், அதாவது பெடர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இவங்கள அங்க அனுப்புவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஃபிஷர் பீப்புள், அதாவது ஃபிஷிங் கம்யூனிட்டி, கடற்கரையில இருக்கிற மீனவ மக்களை கேத்தோலிக் ரிலீஜியனுக்கு வந்து அவங்கள கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. அப்பதான் பிரான்சிஸ் சேவியர், இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து சொசைட்டி ஆஃப் ஜீசஸ் அப்படிங்கிற அந்த ஃபவுண்டேஷனுடைய ஒன் ஆஃப் தி ஃபவுண்டர். இவர் கோவாவுக்கு 1542ல வராரு. இவர் தூத்துக்குடி புன்னக்காயல் வரைக்கும் அங்க வந்து எல்லாரும் கன்வெர்ட் ஆயிருப்பாங்கல்ல, ஆல்ரெடி வந்து கத்தோலிக் ரிலீஜன் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க, மிஷனரிஸ் எல்லாம் வந்துட்டாங்க. அவங்க ஆல்ரெடி இப்போ கன்வெர்ட் ஆகி இருக்கிற கிறிஸ்டியன்ஸுக்கு வந்து பேப்டைஸ், அதாவது ஞானஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க. அண்ட் இவர் வந்து நெட்வொர்க் ஆஃப் ஜெசூட் மிஷன் சென்டர்ஸை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. அண்ட் போர்ச்சுகீஸோட வீழ்ச்சிக்கு இன்னொரு முக்கியமான காரணம் அவங்களுடைய சி பைரசி, அதாவது கடற்கொள்ளை. அதாவது அவங்க வந்து கார்டஸ் சிஸ்டம் அப்படின்னு ஒரு சிஸ்டம் வச்சிருந்தாங்க. அது என்னன்னா ட்ரேடர்ஸ் கிட்ட இருந்து போர்ச்சுகீஸ் மணி வாங்குவாங்க. அதாவது என்னன்னா உங்களுக்கு கடற்கொள்ளையில இருந்து நாங்க பாதுகாப்பு தாரோம் அந்த மாதிரி சொல்லி இந்த கார்டஸ் சிஸ்டம்ல மணி வந்து அவங்க கலெக்ட் பண்ணுவாங்க. ஆனா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அந்த பைரசி பண்றதே போர்ச்சுகீஸ் தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சோ இதுவும் அவங்க வந்து சீட் பண்றதுக்காக பண்ணேதான் இந்த கார்டஸ் சிஸ்டம்.
போர்ச்சுகீஸ் பாத்தீங்கன்னா போர்ச்சுகீஸ் எப்படி வந்தாங்க, போர்ச்சுகீஸ் கூட யார் ரைவலா இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா டச்சு. சோ நான் சொன்ன மாதிரி அவங்க பிரேசில்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தது, சோ அங்க போயிட்டாங்க, அவங்க சீ பைரசில ஈடுபட்டாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டச்சு. டச்சுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டச்சு எக்ஸ்பெடிஷன் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவுக்கு எப்பன்னு பாத்தீங்கன்னா 1595ல இருக்கும். யார் வாரான்னு பாத்தீங்கன்னா ஜான் ஹியூகன் வான் லின்சோஸ்டன், இவர் தான் வராரு. பேரே வாயில புரியாது, சோ நீங்க வந்து ஹியூ வான் லின் அந்த மாதிரி ஏதாவது சும்மா கீ போட்டுக்கங்க. இவர் வந்து என்னன்னா, இவர் டச்சு அப்படின்னாலே நெதர்லாந்து தான். இவர் வந்து நெதர்லாண்டோட மர்ச்சன்ட் தான். அவர் இருந்தது வந்து லிஸ்பன்ல இருந்தாரு. இதுல வந்து நிறைய கம்பெனி, இவர் வந்ததுக்கு அப்புறமா நிறைய கம்பெனிஸ்ல இருந்து ட்ரேடர்ஸ் அண்ட் இண்டிவிஜுவல்ஸா கூட வருவாங்க. உடனே அவங்க ஸ்டேட் என்ன நினைக்கும்னா, இது எல்லாத்தையுமே அமல்கமேட், அதாவது ஒன்னாக்கி டச்சு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படின்னு சொல்லி 1602ல கிரியேட் பண்ணுவாரு. அதுக்கு இன்னொரு பேர் என்ன, யுனைடெட் ஈஸ்ட் இண்டீஸ் கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே அவங்க டச்சு லாங்குவேஜ்ல அது எப்படின்னா வெரிக்ரிடே ஆஸ்ட் இண்டிச்சி கம்பெனி, அதாவது VOC அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு வந்து டச்சுக்கு வந்து ரொம்ப முக்கியம் வந்து ஸ்பைசஸ். ஸோ அவங்க ஸ்பைஸ் ஐலண்ட்ஸ் இந்தோனேஷியாவில தான் அவங்க ரொம்ப அக்கறை காட்டுவாங்க. ஸோ இந்தியா மேல வந்து இந்தியா ட்ரேடுக்கு இவங்க வந்து இந்தோனேஷியாவுக்காக தான் ரொம்ப எல்லா விதத்திலயுமே போர்ச்சுகீஸ் கிட்ட ஃபைட் பண்றது எல்லாமே பண்ணுவாங்க. இவங்க பாத்தீங்கன்னா நம்ம பார்த்த மாதிரி 1641ல மலாக்காவை போர்ச்சுகீஸ்ல இருந்து கேப்சர் பண்ணுவாங்க. 1658ல சிலோன்ல இருந்து போர்ச்சுகீஸை துரத்தி விட்டுருவாங்க. அவங்க வந்து டச் வந்து ஸ்பைஸ் ஐலண்ட்ஸ், அதாவது இந்தோனேஷியா மேல கான்சென்ட்ரேட் பண்ண அளவுக்கு இந்தியா மேல அவங்க பண்ணல. ஸோ இந்தியால வந்து அவங்க வந்து பிரிட்டிஷ் கிட்ட எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிருவாங்க. இவங்க வந்து ஆம்போயினா மசாக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு 20 சர்வன்ட்ஸ், அதாவது பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, போர்ச்சுகீஸ், ஜாப்பனீஸ், இதுல 20 பேரை பிடிச்சு டார்ச்சர் பண்ணி இந்த டச்சு ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட ஏஜென்ட்ஸ் வந்து கொன்றுவாங்க. அது எங்கன்னு பாத்தீங்கன்னா ஆம்போன் ஐலாண்ட், இந்தோனேஷியால ஆம்போன் அப்படிங்கிற ஒரு ஐலாண்ட்ல. எந்த இயர்னு பாத்தீங்கன்னா 1623ல. இததான் ஆம்போயினா மசாக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டுல டச்சு எங்க இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா புலிக்காட். இந்த புலிக்காட்ல வந்து போர்ச்சுகீஸ் தான் முதல்ல இருப்பாங்க. அதாவது 1502ல இருந்தே போர்ச்சுகீஸ் இருப்பாங்க. ஆனா இந்த டச் வந்து இவங்களை துரத்தி விட்டுருவாங்க. புலிக்காட் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நார்த், சென்னையில இருந்து 60 கிலோமீட்டர் நார்த்ல இருக்கு. அதாவது ஆந்திராவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பார்டர்ல இருக்கு. அங்க வந்து இவங்க ஜெல்ரியா அப்படிங்கிற ஒரு கேஸ்ட்ல கெட்டுவாங்க. அங்க அதுதான் வந்து சீட் ஆஃப் டச் பவர். இவங்களுடைய காரமெண்டல் ஹெட் குவார்டர்ஸாகவும் இருந்தது. அதாவது இப்ப நம்ம இந்தியா இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய வெஸ்ட் சைடு, அதாவது அரேபியன் சி பக்கத்துல இருக்க சைடை வந்து மலபார் கோஸ்ட்னு சொல்லுவாங்க. அதே பே ஆஃப் பெங்கால் சைட்ல இருக்கிறது காரமெண்டல் கோஸ்ட், அதாவது தமிழ்நாடு ஆந்திராலாம் காரமெண்டல் கோஸ்ட்பாங்க. இந்த காரமெண்டலுக்கு ஹெட் குவார்டர்ஸா இருக்கிறது இவங்களுக்கு புலிக்காட்டு தான். இங்க இருந்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டைமண்ட்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க வெஸ்ட்டுக்கு. அதாவது வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் எல்லாத்துக்குமே டைமண்ட்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. அண்ட் யூரோப்புக்கு வந்து நட்மெக், க்ளோவ்ஸ், மேஸ் இது எல்லாத்தையுமே எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. அண்ட் இவங்க வந்து புலிக்காட்டுல ஒரு கன் பவுடர் ஃபேக்டரி வச்சிருந்தாங்க டச்சு. அண்ட் இவங்க 1605ல மசூலிப்பட்டினத்தை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. 1610ல வந்து புலிக்காடு இவங்களுடைய செட்டில்மெண்ட் ஆயிரும். டச்சு என்னென்ன பொசிஷன்ஸ் வச்சிருந்தாங்க, அவங்க எங்கெல்லாம் செட்டில்மெண்ட் வச்சிருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா நாகப்பட்டினம், புன்னக்காயல், போர்ட்டோனோவா, கடலூர், திருப்பத்திரி புலியூர் அப்படிங்கிற இடத்துல, தேவனாம்பட்டினம், இங்க எல்லாம் டச்சு அவங்களுடைய பொசிஷன்ஸ் இருந்தது. டச்சுல ரொம்ப முக்கியம் என்னன்னா ஸ்லேவ் ட்ரேட், அடிமைகளை வந்து இவங்க வியாபாரம் பண்ணாங்க. இந்த ஸ்லேவ் ட்ரேட் அதாவது பெங்கால், தெங்கப்பட்டினம், காரைக்கால் இங்கெல்லாம் இருந்து இவங்க ஸ்லேவ்ஸ் புலிக்காட்டுக்கு கூட்டு வருவாங்க. இதுக்காக வந்து மெட்ராஸ்ல புரோக்கர்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க. மெட்ராஸ்ல இருந்து இவங்களை கூட்டிட்டு வர்றதுக்காக கேட்ச் பண்ணி ஷிப்பிங் பண்றதுக்காக எல்லாம் இவங்க ஏஜென்ட்ஸ், புரோக்கர்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க. இந்த ஸ்லேவ் ட்ரேட் ஏன் இவ்வளவு ஃப்ளவரிஷா, ஏன் இவ்வளவு நல்லா நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த டைம்ல வறட்சி, ஃபெமைன், டிராட், வார் இந்த காரணத்தினால ஃபுட் ஷார்டேஜ் ஆயிரும். அதாவது இப்ப ஃபெமைன், வறட்சி எல்லாம் வந்துட்டுனா விவசாயம் இருக்காது இல்ல. சோ அதனால ஃபுட் ஷார்டேஜ் ஆனதுனால மக்கள் என்ன பண்ணன்னு தெரியாம அடிமைகளா ஸ்லேவ்ல வந்து மாட்டிக்கிடுவாங்க. இந்த மாதிரி ஸ்லேவ் ட்ரேட் வந்து நல்லா வர்றதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா பிஜப்பூர் இன்வேஷன் ஆஃப் பிஜப்பூர் வந்து அவங்க எங்க போயினா நம்ம தஞ்சாவூர்ல போய் அந்த ஃபர்டைல் அக்ரிகல்ச்சர் லேண்ட ஃபுல்லா அழிச்சிருவாங்க. அதனால மக்கள் நிறைய பேர் ஸ்லேவரிக்கு தள்ளப்படுவாங்க. அதாவது ஒரு கணக்குப்படி 1646ல 2118 ஸ்லேவ்ஸ், அதாவது அத்திரம்பட்டினம், தொண்டி, காயல்பட்டினம் இந்த கோஸ்ட்ல இருந்தே மோஸ்ட் ஆஃப் த ஸ்லேவ்ஸ் வந்து இந்த ஏரியால இருந்து தான் வந்திருக்காங்க. வில் ஓ டிஜிக் இவர் ஒரு PhD ஸ்காலர், லெய்டன் யூனிவர்சிட்டி. இவர் ஒரு ரிசர்ச் பேப்பர் ஒன்னு ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா
அதாவது விஓசி ஷிப்ஸ்னா நான் சொன்னேன்ல டச்சுல நம்ம டச்சு ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட நேம். இந்த விஓசி ஷிப்ஸ்ல வந்து பே ஆஃப் பெங்கால்ல இருந்து பேசஞ்சர் லிஸ்ட் ஸ்லேவ்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அதாவது ஜூன் 1621ல இருந்து நவம்பர் 1665 வரைக்கும் எத்தனை பேர் போனாங்க ஸ்லேவ்ஸ் அப்படின்னு. டோட்டலா பாத்தீங்கன்னா மென் விமன் சில்ட்ரன் சேர்த்தீங்கன்னா 26,885 இருக்கு. அதுல 1379 பேர் இறந்து போயிட்டாங்க. அதான் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த காரமெண்டல் சைட்ல உள்ள இந்த ஸ்லேவ்ஸ் வந்து இந்த எக்ஸ்போர்ட் பண்றது ஃபெமைன் அப்போ ரொம்ப அதிகமா இருந்தது, அதாவது பஞ்சத்து அப்போ வந்து ரொம்ப அதிகமா இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, விஜயநகர் எம்பையர் வந்து விழுந்ததுக்கு அப்புறமா அந்த தஞ்சாவூர், செஞ்சி, மதுரை, நம்ம இது வந்து பார்ட் 1ல பார்த்திருந்தோம். விஜயநகர் எம்பையர் வந்து பேட்டில் ஆஃப் தலைக்கோட்டால வந்து அவங்க விழுந்துருவாங்க. அதுக்கப்புறமா அவங்க இண்டிபெண்டன்ட் ஆயிருவாங்க. இந்த நாயக் ரூலர்ஸ் எல்லாம், அதாவது தஞ்சாவூர், செஞ்சி, மதுரை இந்த மாதிரி இண்டிபெண்டன்ட் ஆனதுக்கு அப்புறமா தான் இந்த ஸ்லேவ் ட்ரேட் வந்து ரொம்ப அதிகமாயிருச்சு அப்படின்னு அவங்க ரிசர்ச் பேப்பர்ல சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிரெஞ்சு வந்து ஃபர்ஸ்டே ஒரு 1527 டைம்லயே இவங்க வரணும் அப்படின்னு ட்ரை பண்ணுவாங்க, பட் முடியாது. பிரெஞ்சு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி எப்ப செட்டப் பண்றாங்கன்னா 1664ல பண்றாங்க. பிரெஞ்சு தான் லாஸ்டா வந்தவங்க. அண்ட் இவங்க வந்து மற்ற கம்பெனிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப பிரிட்டிஷ், போர்ச்சுகீஸ் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பிரைவேட் ட்ரேடிங் கம்பெனிஸா இருந்தாங்க. ஆனா பிரெஞ்சு வந்து இது வந்து கிங் லூயிஸ் 14ஓட ப்ராஜெக்ட். கிங் லூயிஸ் 14ஓட ப்ராஜெக்ட் தான் இந்த பிரெஞ்சு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. அவருடைய ப்ராஜெக்ட்டுக்கு இன்ஸ்ட்ருமெண்டா இருந்தது யாருன்னா அவருடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் கோல்பர்ட். இவர் வந்து ஆனா மக்கள் வந்து இதை என்ன நினைச்சாங்கன்னா டாக்ஸ், அதாவது பிரான்ஸ்ல மக்கள் என்ன நினைச்சாங்கன்னா சும்மா கதை விடுறானுங்க, அங்க தொழில் பண்ண போறோம் இங்க தொழில் பண்றோம்ட்டு, இதெல்லாம் டாக்ஸ் போடுறதுக்கு வந்து அவங்க பாக்குற வழி அப்படின்னு சொல்லி பிரெஞ்சுல அங்கதான் பிரான்ஸ்ல பீப்புள் அப்படிதான் நினைச்சாங்க. ஃபர்ஸ்ட் பிரெஞ்சு வந்தது வந்து மடகாஸ்கருக்கு தான் வருவாங்க. ஆப்பிரிக்கால மடகாஸ்கருக்கு 1602ல வருவாங்க. அதை காலனைஸ் பண்ணுவாங்க. ஆனா லேட்டரா 1674ல அது வந்து விட்டுருவாங்க. அதாவது கொஞ்சமா ஒரு ஏரியா மட்டும் வச்சுக்கிடுவாங்க, ஒரு ஸ்மால் கோஸ்டல் ட்ரேடிங் போஸ்ட் மட்டும் வச்சுட்டு மத்ததெல்லாம் விட்டுருவாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் இந்தியாவுக்கு அவுரங்கசீப் பீரியட்ல பெர்பர் அப்படின்னு ஒருத்தர் வராரு. இவர் வந்து பிரெஞ்சு ஏஜென்ட். எப்ப வராருன்னு பாத்தீங்கன்னா செப்டம்பர் 4, 1666ல வராரு. இவர் வந்து ஒரு ஃபேர்மன் வந்து வாங்குறாரு. ஃபேர்மன் அப்படின்னா என்னன்னா ஒரு ராயல் ஆர்டர், ஒரு அத்தாரிசேஷன், நாங்க தொழில் பண்ணலாம் அப்படிங்கறதுக்கு ஒரு ஃபேர்மன் இஷ்யூ பண்ணுவாங்க. அவுரங்கசீப் கொடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பிரெஞ்சு ஃபேக்டரியை வந்து சூரத்ல வைப்பாங்க. 1668ல சூரத்ல வைக்கிறாங்க. அது வந்து டச்சுக்கு பிடிக்கவே இல்லை. டச்சு வந்து எல்லாத்தையும் சண்டை தான் போடுவான், கடைசியில இங்கிலீஷ்ல தோத்துட்டு போயிருவான். சோ டச்சுக்கு வந்து அது சுத்தமா பிடிக்கல. பட் இருந்தாலும் இவங்க எப்படியோ சமாளிச்சு ஒரு வருஷத்துக்குள்ள மசூலிப்பட்டினத்திலயும் இன்னொரு ஃபேக்டரியை வச்சிருவாங்க. அப்புறம் பாருங்க, சூரத்ல ஃபர்ஸ்ட் ஃபேக்டரி, செகண்ட் வந்து மசூலிப்பட்டினத்துல வச்சிருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபேக்டரி அப்படின்னா என்னன்னா வேர் ஹவுஸ், அதாவது இந்த பொருட்கள் எல்லாம் கொண்டு வந்து வச்சு அவங்க டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு, அவங்க எம்ப்ளாயிஸ் தங்குறதுக்கு, இந்த மாதிரி இருக்கிறது பேர் தான் ஃபேக்டரி. கோல்பர்ட் என்ன பண்றாருன்னா ஒரு ஃபிளீட் வந்து இந்தியாவுக்கு அனுப்புறான். அது வந்து ஹாயி அப்படிங்கிறவர் வந்து அதை வந்து அவர் தான் லெட் பண்ணி வாராரு. அவரோட ஃபுல் நேம் பாத்தீங்கன்னா ஜாக்கப் பிளாங்க்வெட் டி லா ஹாயி. பிரெஞ்சு வந்து டச்ச சாந்தோம் மயிலாப்பூர்ல இருந்து 1672ல ரிமூவ் பண்ணிடுறாங்க. இவர் வந்து ஷெர்கான் லோதி கிட்ட வந்து, அதாவது லோக்கல் கவர்னர் ஷெர்கான் லோதி கிட்ட போய் சப்போர்ட் கேக்குறாங்க பிரெஞ்சு. அவர் யாருன்னா இந்த ஷெர்கான் லோதி வந்து பிஜப்பூரோட சுல்தான். இவரை வந்து டச்சுக்கு எதிரா வந்து கேக்குறாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா டச்சுக்கு வந்து கோல்கொண்டா கிங் வந்து ஃபுல்லா ஃப்ரெண்ட்லியா இருக்காரு. இந்த பிஜப்பூர் அண்ட் கோல்கொண்டா இவங்க ரெண்டு பேரும் வந்து இந்த பரம்பரை எதிரின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பரம்பரை எதிரியா இருக்கிறவங்க. உடனே டச்சு என்ன பண்றான், கோல்கொண்டா கூட ஃப்ரெண்ட்லியா இருக்கிறதுனால இப்ப டச்சு வேற சூரத்துல இருக்கவே விட மாட்டேங்கான். இப்ப என்ன பண்ணலாம்னு யோசிச்ச உடனே ஷெர்கான் லோதி, பிஜப்பூர் இவங்க ரெண்டு பேரும் பரம்பரை எதிரிங்கிறதுனால இந்த பிஜப்பூர் கூட போய் பிரெஞ்சு கை கோத்துருவான். சரி எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க, இந்த மாதிரி எங்களை டச்சு இருக்க விட மாட்டேங்கான், அந்த மாதிரி இவங்க போய் சொல்லுவாங்க. சோ ஷெர்கான் லோதி வந்து இவங்களுக்கு பாண்டிச்சேரி வந்து கொடுக்குறாங்க. பாண்டிச்சேரி வந்து 1673ல ஒரு சின்ன மீன் பிடிக்கிற வில்லேஜ் தான், ஸ்மால் ஃபிஷிங் வில்லேஜ் தான். அதுக்கப்புறமா பிரான்சிஸ் மார்டின் இவர் தான் ஃபர்ஸ்ட் கவர்னர் ஆஃப் பாண்டிச்சேரியா அப்பாயின்மெண்ட் பண்றாங்க. இவர் வந்து மடகாஸ்கர்ல ஒரு 4 வருஷம் இருந்துட்டு தான் லேட்டரா சூரத்துக்கு வருவாரு. இவர் பாண்டிச்சேரியை வந்து ஒரு முக்கியமான பகுதியா, பிரெஞ்சு செட்டில்மெண்ட்டுக்கே ஒரு மையமான இடமா ஆக்கிடுவாரு. இந்த பிரான்சிஸ் மார்டின் வந்து பாண்டிச்சேரி எப்படி இருந்தது அப்படின்னு அவருடைய டைரியில எழுதியிருக்காரு. அதான் என்ன சொல்லியிருக்காருன்னா,
ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். அதோட அவுட்ஸ்கர்ட்ஸ் பாத்தீங்கன்னா வெல் கல்டிவேட்டடா இருக்கு. ரைஸ் வந்து ரொம்ப அதிகமா கிடைக்கு. வாட்டர் அதிகமா இருக்கிறதுனால காட்டன் நல்லா வளருது. அந்த மாதிரி பாண்டிச்சேரிய பத்தி அவருடைய டைரியில நல்ல விதமா எழுதியிருக்காரு. இவங்களுக்கு டச்சு கூட பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும்னு நான் சொன்னேன். இந்த பிரெஞ்சு வந்து பாண்டிச்சேரியை வந்து திருப்பி டச்சு கேப்சர் பண்ணிடுவான். இதை வந்து அவங்க திருப்பி கேப்சர் பண்றது ரொம்ப படாத பாடுபடுவாங்க. அவங்களோட மெயின் எதிரி வந்து டச்சு தான். இப்ப பாத்தீங்கன்னா 1672ல வந்து இவங்க பிரான்ஸுக்கும், அதாவது டச் வந்து நெதர்லாந்து, ஹாலாந்து அந்த ஏரியாஸ், இந்த பிரான்ஸுக்கும் ஹாலாந்துக்கும் இடையில வந்து வார் நடந்துகிட்டே இருந்தது. அதோட ரிஃப்ளெக்ஷனா தான் இந்தியாலயும் அவங்க சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. 1672ல பிரான்ஸ் அண்ட் ஹாலாந்து வந்து கண்டினியூஸா வார்லயே தான் இருப்பாங்க. இந்தியால வந்து பிரெஞ்சுக்கு என்ன ப்ராப்ளம்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு மென், மணி, ஆர்ம்ஸ் இது எதுவுமே கிடைக்காது. அதனால இவங்க வந்து சந்திரநாகூர், பெங்கால்ல சந்திரநாகூர் அப்படிங்கிற இடத்துலயே அவங்களுடைய செட்டில்மெண்ட் இருக்கும். இந்த டச் வந்து பாண்டிச்சேரிய 1693ல கேப்சர் பண்ணிடுவான். 6 வருஷம் அவங்க கூட வச்சிருப்பாங்க டச். அப்புறமா 1697ல அதாவது ட்ரீட்டி ஆஃப் ரிஸ்விக், இந்த ட்ரீட்டி படி பாண்டிச்சேரி வந்து பிரெஞ்சு கிட்ட திருப்பி கொடுத்துருவாங்க. பட் உடனே கொடுக்க மாட்டாங்க. அதுவும் 1699ல 2 வருஷம் கழிச்சு தான் கொடுப்பாங்க. இந்த ஏரியாவில இந்த இயர் எல்லாம் ஒரு ஆர்டரா படிச்சுக்கோங்க. அதாவது 1693ல முதல்ல டச் கேப்சர் பண்ணுது, 6 வருஷம் கூட வச்சுக்கிடுது. அப்புறம் 1697ல ட்ரீட்டி ஆஃப் ரிஸ்விக் போடுறாங்க. அப்போ கொடுக்கோன்னு சொல்றாங்க. பட் எப்போ ஒரிஜினலா கொடுக்காங்கன்னா 1699ல. இந்த பிரான்சிஸ் மார்டின் வந்து அவர் சாகுற வரைக்கும் அவர் தான் கவர்னர். எப்போன்னு பாருங்க, 1706 வரைக்கும் அவர் தான் கவர்னரா இருப்பாரு. இந்த பிரெஞ்சு வந்து எந்தெந்த ஏரியாவை கேப்சர் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரி ஏரியாவை தான் கேப்சர் பண்ணுவாங்க. மாஹி 1725ல மாஹி, 1739ல காரைக்கால், அப்புறம் பெங்கால்ல பாத்தீங்கன்னா காசிம் பஜார், சந்திரநாகூர், பலஷோர் இந்த ஏரியாஸ் எல்லாத்தையுமே இது பண்ணுவாங்க. அண்ட் பிரெஞ்சுல வந்து இன்னொருத்தர் கவர்னரா இருப்பாரு. அவர் பேரு பியாரி பெனோய்ட் டுமாஸ்னு சொல்லுவாங்க. இந்த டுமாஸ் வந்து 1668ல இருந்து 1745 வரைக்கும் பிரெஞ்சு கவர்னரா பாண்டிச்சேரியில இருப்பாரு. பிரெஞ்சுக்கு வந்து இப்போ இங்கிலீஷ் கூட த்ரெட் ஆயிரும். அதாவது ஆங்கிலோ பிரெஞ்சு ஸ்ட்ரகிள் அந்த மாதிரி நிறைய வார்ஸ் நடக்கும். கடைசியா இவங்க எல்லாத்தையுமே இங்கிலீஷ் கிட்ட தோத்துட்டு போயிருவாங்க. டச்சை கூட இவங்க எப்படியோ சமாளிச்சிருவாங்க. லாஸ்டா இங்கிலீஷ் கிட்ட இவங்க தோத்துட்டு போயிருவாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டெய்ன்ஸ் அப்படின்னா டென்மார்க் அண்ட் நார்வேல இருந்து வர்றவங்க தான் இந்த டெய்ன்ஸ். இவங்க வந்து இந்தியால, தமிழ்நாட்டுல வந்து அதாவது 1813 வரைக்கும் இருந்து 2 பேரும் சேர்ந்துதான் அவங்களுடைய வியாபாரத்தை இந்தியால பண்ணாங்க. இவங்க பொசிஷன்ஸ் எங்க இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா, அதை எங்கெல்லாம் செட்டில்மெண்ட் வச்சாங்கன்னா, தமிழ்நாட்டுல தரங்கம்பாடி அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல வந்து டிராங்குபார் அப்படின்னு சொல்லுவாங்க. வெஸ்ட் பெங்கால்ல செராம்பூர், அப்புறம் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ், இது எல்லாம் தான் இவங்களுடைய செட்டில்மெண்ட்ஸ். இவங்க முதல்ல எப்ப வராங்கன்னு பாத்தீங்கன்னா, மார்ச் 17, 1616ல கிங் ஆஃப் டென்மார்க், அதாவது கிறிஸ்டியன் IV, இவர் வந்து ஒரு சார்ட்டர் இஷ்யூ பண்ணுவாரு. அதுபடி டேனிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை வந்து கிரியேட் பண்ணுவாங்க. பட் இனிஷியல் ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா டேனிஷ் ட்ரேடர்ஸ்க்கே இதுல பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்காது, ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸே இருக்காது. அப்ப வந்து அட்மிரல் ஓ ஜெடி இவரை வந்து ஃபர்ஸ்ட் வந்து இவர் தான் கிளம்பி வராரு. சிலோனுக்கு வராரு 1618ல. அங்க சிலோன்ல வந்து இவங்களுக்கு ட்ரேட் கான்ட்ராக்டே கிடைக்காது. ஸோ இவங்க ரிட்டர்ன் ஆகி போகச்சுல என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா ரொம்ப டிசப்பாயின்மெண்டா தான் ரிட்டர்ன் ஆகி போவாங்க. அப்போ அவங்களுடைய மெயின் அந்த வெசல் வந்து போர்ச்சுகீஸ், நான் ஆல்ரெடி சொன்னேன்ல அவங்க கடற்கொள்ளையில ஈடுபடுறாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த காரைக்கால் பக்கத்துல வச்சு இவங்களுடைய அந்த வெசலை மூழ்கடிச்சிருவானுங்க. ஒரு 13 செயிலர்ஸ் கூட அவரு அந்த டைரக்டர் வந்து ராபர்ட் கிராப்பி, ட்ரேட் டைரக்டர் வந்து ராபர்ட் கிராப்பி, இவங்க எல்லாரையுமே நாயக் ரூலர் ஆஃப் தஞ்சாவூர் வந்து கூட்டிட்டு போயிருவாங்க. அப்ப அந்த ராபர்ட் கிராப்பி வந்து நல்லா பேசுவார். இவர் நல்லா பேசி தஞ்சாவூருக்கு இங்க வந்து நாயக் ரூலரை வந்து நல்லா சமாளிச்சு அவரு கூட ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணிடுவாரு. அது எப்ப சைன் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா 20 நவம்பர் 1620. ரைமிங்கா இருக்கு பாத்தீங்களா, நவம்பர் 20, 1620. இத வந்து அவங்க வந்து அக்ரிமெண்ட் சைன் பண்றாங்க. அந்த அக்ரிமெண்ட் படி என்னன்னா தரங்கம்பாடியை வந்து தஞ்சாவூர் நாயக் ரூலர் வந்து இவங்களுக்கு கொடுக்குறாங்க. அங்க நீங்க ஒரு ஃபோர்ட் கட்டிக்கங்க, ஒரு கோட்டை கெட்டிக்கங்க அப்படிங்கிற பெர்மிஷனையும் கொடுத்துடுறாரு. இப்ப
இப்ப டேனிஷ் ஃபோர்ட் வந்து தரங்கம்பாடியில கட்டுறாங்க. அந்த தரங்கம்பாடியில ஒரு பிரச்சனை இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா ஹை டைடல் வேவ்ஸ் வரும். இந்த வேவ்ஸ்னால என்னன்னா இவங்க போற ரோட்ஸ் ஹவுசஸ் எல்லாம் அடிக்கடி டேமேஜ் ஆகிட்டே இருக்கும். அண்ட் இந்த மாதிரி டேனிஷ்க்கு இன்னொரு பிரச்சனைனா 30 years வார், அதாவது 30 வருஷ வார். இப்ப யூரோப்ல பாத்தீங்கன்னா அந்த காலத்துல இப்படிதான் லாங்கா தான் வார் நடந்துகிட்டே இருக்கும். 1 வருஷம் 2 வருஷம் சண்டை போட மாட்டாங்க, 30 வருஷம் 40 வருஷம் தான் சண்டை போடுவாங்க. அதனால என்னன்னா பினான்சியல் லாஸ் வருது. அப்படி இருந்தா கூட இவங்க எப்படியோ சமாளிச்சு மசூலிப்பட்டினத்திலயும் ஒரு ஃபேக்டரியை வச்சிடுறாங்க. அப்புறம் பிபிலி, இந்த ஹூக்லி ரிவர் பக்கத்துல பிபிலி, பலாஷோர் இந்த ஏரியால எல்லாம் சின்ன சின்ன ட்ரேட் போஸ்டிங்கையும் வச்சிடுறாங்க. இப்போ டென்மார்க்ல ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ட்ரேடர்ஸ்க்கு இன்ட்ரெஸ்டே இல்ல. அப்புறமா இப்போ டென்மார்க்ல அந்த இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்கல்ல, அந்த இன்வெஸ்டர்ஸ் எல்லாரையுமே திருப்பி டேனிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கலைச்சு விடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கிங் கிறிஸ்டியன் 4 வந்து அதுக்கு சம்மதிக்கவே இல்லை. இல்ல முடியாது, இது ஒன்னு ட்ரீம் ப்ராஜெக்ட் அந்த மாதிரி அவர் சொல்லிடுறாரு. கடைசியில அவர் 1648ல இறந்ததுக்கு அப்புறமா அவருடைய பையன் ஃபெடரிக் வந்து இந்த அதை அபாலிஷ் பண்றாரு. பட் இது கொஞ்ச காலம் போனதுக்கு அப்புறமா திருப்பி 1696ல திருப்பியும் செகண்ட் டைம் டேனிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஒன்று ஃபார்ம் பண்ணி வராங்க. திருப்பியும் டென்மார்க்குக்கும் இந்த தரங்கம்பாடிக்கும் உள்ள அந்த ட்ரேட் ரிலேஷன்ஷிப் வந்து வருது. திருப்பி நிறைய ட்ரேட் அவுட் போஸ்ட் எல்லாம் வைக்காங்க. தஞ்சாவூர் கிங் வந்து ஆல்ரெடி இவங்களுக்கு தரங்கம்பாடி கொடுத்துருந்தாங்க. இப்ப சுத்தி இருக்கிற ஒரு 3 வில்லேஜஸையும் கொடுக்குறாங்க. 2 டேனிஷ் மிஷனரிஸ் வருது. அதாவது ஃபர்ஸ்ட் டைமா ப்ரொட்டஸ்டன்ட் மிஷனரிஸ் வராங்க. நம்ம அப்பமே பார்த்தது வந்து கேத்தலிக். நம்ம பார்த்தோம்ல செயின்ட் சேவியர் வாராரு, அப்புறம் எல்லாரையும் அந்த பேப்டைஸ் பண்றாருன்னா பார்த்தோம்ல, அது வந்து அவங்க கேத்தலிக் ரிலிஜியனை பரப்புனாங்க போர்ச்சுகீஸ். ஆனா டேனிஷ் வந்து ப்ரொட்டஸ்டன்ட் மிஷனரிஸா இருக்காங்க. அதாவது நீங்க இந்த சர்ச்ல பாத்தீங்கன்னா சிஎஸ்ஐ சர்ச்சு, அப்புறம் வந்து ஆர்சி சர்ச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரொட்டஸ்டன்ட் மிஷனரிஸ் எப்போ வராங்கன்னா 9 ஜூன் 1706ல வராங்க. டேனிஷ் வந்து அந்தமான் அண்ட் நிக்கோபார்ல 1755ல செட்டில் ஆகுறாங்க. ஆனா அங்க வந்து மலேரியா வந்துருது. அது வந்து ட்ரைப், அதாவது அது வந்து ஐலாண்டுல அங்க மலேரியா ரொம்ப அதிகமா வருது. சோ அதனால அவங்களால அங்க இருக்கவே முடியல. 1848ல அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அதாவது நெப்போலியனிக் வார்ஸ் பீரியட்ல வந்து பிரிட்டிஷ் வந்து இவங்களுக்கு பலத்த அடி கொடுத்துடுறானுங்க இந்த டேனிஷ்க்கு, அதாவது டென்மார்க்குக்கு. உடனே இவங்க செராம்பூரை வந்து 1839ல பிரிட்டிஷ் கிட்ட வித்துட்டு போயிடுறாங்க. அப்புறம் டிராங்கோபாரை வந்து 1845ல வித்துருவாங்க. அதாவது டேனிஷ் வந்து அவங்க எல்லா பொசஷன்ஸுமே பிரிட்டிஷ் கிட்ட வித்துட்டு போயிடுறாங்க. அப்புறம் தமிழ்நாட்டுல அவங்க எப்படி இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா தரங்கம்பாடி அப்படிங்கறதே தமிழ்நாடு தானே. தரங்கம்பாடியில வந்து டேனிஷ் ஃபோர்ட் இருக்கு. நான் அப்பவே சொன்ன மாதிரி சீகன் பால்க், அதாவது பார்த்தலோமியோ சீகன் பால்க், அவர் கூட ஹென்ரிச் பிளூட்டஷா, இவங்க 2 பேரும் வந்து டிராங்கோபாருக்கு வராங்க. எப்ப வராங்கன்னா 1706ல வராங்க. இவங்க தான் ஃபர்ஸ்ட் லூதரன் மிஷனரிஸ் இன் இந்தியா. இவங்க வந்த ஒரு 10 மாசத்துக்குள்ள ஒரு அவங்களுடைய ஃபர்ஸ்ட் கன்வெர்ட்ஸ் எல்லாத்தையுமே கன்வெர்ட் பண்ணிடுறாங்க. இது வந்து அங்க இருக்கிற ஹிந்துஸ்க்கும் லோக்கல் டேனிஷ் அத்தாரிட்டிஸ்க்குமே பிடிக்கல. சோ இருந்தாலும் இவங்க வந்து இவங்களுடைய மிஷனரி ஆக்டிவிட்டிஸை வந்து கோப்பன்ஹேகன் மிஷனரி சொசைட்டி, இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க உங்க பாட்டுக்கு நற்செய்தியை சொல்லுங்க, அதை வந்து மத்தவங்க என்ன சொல்றாங்கிறதெல்லாம் முக்கியம் இல்ல, அந்த மாதிரி சொல்றாங்க. 1707-08ல வந்து சீகன் பால்க ஒரு 4 மாசம் ஜெயில கூட வச்சுட்டாங்க. எதுக்காக அப்படின்னா இவர் வந்து அந்த மக்களை வந்து கன்வெர்ட் பண்ணி அவங்களை வந்து ஒரு புரட்சி செய்யறதுக்கு தூண்டுறாரு, அந்த மாதிரி ஒரு சார்ஜ் பண்ணி இவர் அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருப்பாங்க. பட் இருந்தாலும் சீகன் பால்க் என்னன்னா, டேனிஷ் வந்து எப்பவுமே ஒரு வெல்ஃபேர் மைண்டோட இருப்பாங்க. அதாவது ஹாஸ்பிட்டல் வைக்கிறது, ஸ்கூல் நடத்துறது, இந்த மாதிரியே இருப்பாங்க. சோ சீகன் பால்க் வெல்ஃபேர் ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டு இருப்பாரு. சீகன் பால்க் வந்து பிரிண்டிங் பிரஸ் மொத வைப்பாரு. இவர் வந்து தமிழ் லாங்குவேஜை வந்து ஸ்டடீஸ் எல்லாம், இந்தியன் ரிலிஜியன் கல்ச்சர் இதை பத்தி எல்லாம் நிறைய பப்ளிஷ் பண்ணுவாரு. இவர் வந்து நியூ டெஸ்டமென்ட், அதாவது இந்த புதிய ஏற்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க, அதை வந்து தமிழ்ல புதிய ஏற்பாடை வந்து இது பண்ணுவாரு. எப்ப 1715ல ஃபர்ஸ்ட் பைபிள் வந்து ஒரு இந்தியன் லாங்குவேஜ்ல வந்திருக்கு. அப்படி இந்திய மொழிகள்ல மொத தமிழ்ல தான் டிரான்ஸ்லேட் ஆயிருக்கு 1715ல. இவர் வந்து சர்ச் பில்டிங் எல்லாம் கட்டுவாரு. 1718ல சர்ச் பில்டிங் கட்டுவாரு. அப்புறம் ஒரு செமினரி, அதாவது இந்த லோக்கல் கிளர்ஜி அப்படின்னா என்னன்னா, இந்த ஃபாதர் பிரதர், அதாவது இந்த கிறிஸ்டியன்ஸ்ல வந்து ஃபாதர் பிரதர் எல்லாம் சொல்லுவாங்கல்ல, அவங்களுக்கு வந்து லோக்கல் கிளர்ஜி வந்து ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக ஒரு செமினரி எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாரு. இவர் 23 February 1719ல இறந்து போறாரு. இவர் இறக்குறதுல பாத்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் பைபிளை, அதாவது ஜெனிசிஸ் டு ரூத், பைபிள் ஸ்டோரி, புக் ஸ்டோரிஸ் எல்லாம் தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிருப்பாரு. நிறைய ரைட்டிங்ஸ் தமிழ்ல எழுதியிருப்பாரு. 2 சர்ச் பில்டிங் கட்டியிருப்பாரு, செமினரி வச்சிருப்பாரு. ஒரு 250 பேரை பேப்டிடைஸ் பண்ணிருப்பாரு. அதாவது
அதாவது ஞானஸ்தானம் கொடுத்திருப்பாரு. இந்த வீடியோல நம்ம பார்ட் 2 பார்த்திருக்கோம். இன்னும் பார்ட் 3 இருக்கு. நம்ம இதுக்கு மேல வந்து அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன், அதாவது பிரிட்டிஷ் எப்படி வந்தாங்க, எந்த இயர் வந்தாங்க, இதெல்லாம் கேப்சர் பண்ணாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதை பார்த்துட்டு அப்புறம் பிரிட்டிஷ் எப்படி அவங்க வந்து மத்த எல்லாரையும் துரத்திட்டு அவங்க வர்றதுக்கு என்ன காரணம், இத மாதிரி விஷயங்கள் எல்லாம் அடுத்த வீடியோல பார்க்கலாம். நீங்க எங்களுடைய டெலிகிராம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இன்ஸ்டாகிராம் வந்து ஃபாலோ பண்ணலாம். எங்களுடைய டெலிகிராம் அண்ட் இன்ஸ்டாகிராம் லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருப்போம். Thank you for watching this video. If you like the video, please share and subscribe.